தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர் ஆனார். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடக முதலமைச்சராக நேற்றைய தினம் சிவகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். கர்நாடக முதலமைச்சராக நேற்றைய தினம் சிவகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். 13 அமைச்சர்கள் அவரோடு சேர்த்து பதவியேற்றார்கள். தற்பொழுது இந்தியாவில் மிக பணக்கார முதலமைச்சர் யார் என்று சொன்னால் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தான். 1400 கோடி ரூபாய் சொத்து அவரிடம் உள்ளது. இரண்டாவதாக சந்திரபாபு நாயுடு 900 கோடி சொத்துக்கள் வைத்துள்ளார். மூன்றாவதாக 600 கோடி சொத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளார். இந்தியாவில் பணக்கார முதலமைச்சர் என்ற பெயரை கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் பெற்றுள்ளார். அவருடைய பெயரில் சொத்துக்கள் 1400 கோடி ரூபாய் உள்ளது. ஆனால் அவருடைய மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, சொந்தக்காரவங்க பினாமி பேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கும். இன்றைக்கி முதலமைச்சராக பதவியேற்கும் போதே 1400 கோடி ரூபாய் சொத்துக்கள். அந்த பதவியிலிருந்து விலகும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் பேரில் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அரசியலுங்கிறது ஒரு பிழைப்பு மாதிரி ஆயிடுச்சு. மக்களுக்கு சேவை செய்வது அரசியல் என்பது மாதிரி கொள்ளையடிப்பது தான் அரசியல் அப்படிங்கிறதா ஆயிடுச்சு. முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு சேவை. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு பதவி மாதிரி ஆகிப்போச்சு. அன்றைக்கெலாம் காமராஜர்லாம் முதலமைச்சர் பதவியில் இறங்கும்போது சட்டப்பையில் 10 ரூபா 20 ரூபா வச்சுட்டு இறங்கினார். இன்றைக்கி முதலமைச்சர் பதவியில் இறங்கும்போது லட்சக்கணக்கான கோடி, 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி சொத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் கூட அவர் பேரில் லட்சக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தவங்க பேர்லையும் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இன்றைக்கி திமுக முன்னாள் அமைச்சர்கள் பேரில் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஆக இன்றைக்கி கர்நாடக முதலமைச்சர் 1400 கோடி சொத்துடன் முதலிடத்தில் உள்ளார். நேற்று தான் பொறுப்பேற்றிருக்காப்புல. இன்னும் ஒரு 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருப்பார்ல. அதை முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகும் போது கண்டிப்பாக அவர் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து அவர் பேரில் இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி கொள்ளையடிக்கிறது தான் அரசியல். கொள்ளையடிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.